18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் என்ன கருப்பா தப்பு செஞ்சேன்? எதுக்காக என் மேலே கோபத்தோடு வந்திருக்கீங்கன்னு கேட்குறியா? நான் உன்கிட்ட சொன்னது ஒரே வார்த்தை தான். என்ன கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாத, நான் உன் கூட துணையாக இருக்கிறேன்னு. ஆனால் நான் சொன்னதையெல்லாம் காத்தோட பறக்க விட்டுட்டு என் நேரமுமே உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் என்னால் பார்க்கவும் முடியலை, பொறுக்கவும் முடியலை. இந்த கற்பனை நீ மனதார வேண்டும் போது நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக தருவேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. என்னை நம்புனினா நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னை நம்பாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீனா நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன். அதனால தான் இப்போது உன் மீது கோபத்தோடும் வருத்தத்தோடும் உன் மனசுக்கு அமைதி தருவதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய தூய்மையான உள்ளத்துக்குள்ளே தான் நான் இருக்கேன். ஆனால் உன் மனசில் தேவையில்லாத சிந்தனைகளும் குழப்பங்களும் அதிகமாகி நான் உன் கூட இருக்கிறேங்கிறதையே மறந்து போய் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்கிற மாதிரி நீ எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற? நிச்சயமாக யாருடைய ரூபத்திலாவது நான் வந்து உன்னுடைய பிரச்சனைகளை முடிச்சு வைப்பேன்னு என்னை முழுசாக நம்பு. விதியில் சதி இருந்ததுன்னா அதை மதியால் வெல்ல முடியும். ஆனால் சதி தான் உன் விதியாகவே எழுதப்பட்டிருந்ததுன்னா அதிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னால் மட்டும்தானே முடியும். உன்னுடைய விதி ஈக்குவல் டு சதின்னு எழுதி வச்சிருக்கப்படும் போது அந்த விதியையும் சதியையும் முறியடிக்கிற வேலைகளை செய்வதற்காக தான் இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய சோதனைன்னு என்கிட்ட வந்து புலம்பாதே. உனக்கு துணையாக இருப்பவர் இந்த கருப்பசாமின்னு உனக்குடைய பிரச்சனைகளிடமும் சோதனைகளிடமும் போய் சொல்லு. அது வந்த வழியே திரும்பி ஓடுவதை உன்னால் உணர முடியும் என் தங்கமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ கவலைப்படவே அவசியமில்லை. ஏன்னா யார் உன்னை எந்த அளவுக்கு தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீ வாழ ஆரம்பிச்சினா அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னை விலக்கி வச்சவங்க தான் நாளைக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உன்னுடைய பக்தியை ரசிப்பவனும் நான் தான், உன்னுடைய பக்தியை ஏற்பவனும் நான் தான். நீ எந்த அளவுக்கு என் மேலே பக்தியும் பாசமும் வச்சிருக்கங்கிறது எனக்கு தெரியும். இந்த உலகம் எதை சொன்னாலும் நீ எதையுமே காது கொடுத்து கேட்காதே. நீ என்ன செய்யணும்னு நினச்சிருக்கியோ, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு வாழ்றியோ அதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச காலம் நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டினா நிச்சயமா உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உண்டாக்குறேன். உன்னை ஆசீர்வதிச்சு உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்காக நானே உன் வீட்டுக்கு வந்துட்டேன் என் செல்லமே. எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனையோட உயர்ந்த எண்ணங்களோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டினா எல்லாமே சரியாக நடந்துடும். உருவங்கள் பல இருக்கலாம் எனக்கு, ஆனால் என் உள்ளத்தில் நீ மட்டும்தான் இருக்க. அப்படி இருக்கும்போது உன் உருவத்துக்குள் ஒருவனாக இந்த கருப்பசாமி வீற்றிருப்பேன். உன்னை காப்பாற்றுவேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி நிம்மதியாக வாழ வைக்க தயாராயிட்டேன். அப்பா கருப்பா, என்னால் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியலையே நினச்சி நீ எதையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு முடிச்சு தரப்போகிறேன். நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட நீ முயற்சி செஞ்சாலே உனக்கு முடியாததுன்னு எதுவுமே இருக்காது என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகள் இப்போ வேணும்னா வளர்பிறை காலம் போல வளர்ந்துக்கிட்டும் பௌர்ணமி போல பெருசாகவும் உனக்கு தெரியலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே அமாவாசை நாள் நெருங்கி வரும் தேய்பிறை போல உன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தேஞ்சு போய் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போக போகுது. நீ மனமுடைஞ்சு நொந்து போய் இருக்கிறதுனால தான் இந்த கருப்பசாமி வருத்தத்தோட கோபத்தோட உன்னை தேடி வந்தேன். நீ இந்த உலகத்தில் யாரையாவது திருத்தலாம் மாற்றலாம் நினச்சினா நீ தான் தோத்து போயிடுவ. ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தோடு தான் பிறப்பு எடுத்திருக்காங்க. காலம் அவர்களை நிச்சயமாக திருத்தும். இல்லைனா அவர்கள் செய்கிறது தப்புங்கிறத காலம் அவர்களுக்கு உணர்த்தும். அது வரைக்கும் நீ அமைதியாக இருந்தாலே போதும். இனிமே நீ எதுக்காகவும் கலங்கவோ கவலைப்படவோ கூடாதுன்னு தான் நீ நினச்ச எல்லா காரியங்களையும்
இப்போது வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக உனக்கு துணையாக நானே வந்துட்டேன். என்ன நடக்க போகுதுன்றத உன்னால் கணிக்கவோ உருவாக்கவோ முடியாது. ஆனால் நடப்பது அனைத்தும் நல்லதுன்னு மகிழ்ச்சியோட மனசோட ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வருங்காலத்தை வாழ தயாராக என் தங்கமே. என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிட்டா நீ ரொம்ப கவலைப்படுவ, வருத்தப்படுவதன் தான் எல்லா சங்கடங்களையும் உனக்கு கொடுத்துட்டு இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இது ஏன் இப்படி நடந்ததுன்றதுக்கான காரணம் எல்லாம் சீக்கிரமே உனக்கு புரிய வரும். எல்லா கஷ்டங்களும் உனக்கான இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நான் செஞ்சேங்கிறத சீக்கிரமே புரிஞ்சுக்குவ. ஓ வாழ்க்கைய நீ இஷ்டப்பட்டபடியே வாழலாம் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் எவ்வளவோ தப்பு செஞ்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்போது எந்த தப்புமே செய்யாத ஓ வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டமாகவும் கடுமையாகவும் இருக்குன்னு யோசிக்கிறியா? ஒருத்தர் செய்கிற தப்புக்கு தண்டனை கிடைக்கலனா தண்டனை மிக பெருசாக ரொம்ப கொடூரமாக தயாராகிட்டுருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ வெறும் பார்வையாளன் தான். உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு யாருக்கு என்ன செய்யணுங்கிறதையும் முடிவெடுத்துட்டேன். நிச்சயமாக இப்போது என்ன ஆட்டம் தொடங்கும் போது உனக்கு எதிராக ஆடியவங்களோட ஆட்டமெல்லாம் அடங்கி போகும். நீ பக்தியோடு என்னை வணங்கியதின் பலனாக தான் உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நடத்த போகிறேன். கெட்ட பழக்க வழக்கங்கிறது உன் மூளையை மழுங்கடிச்சிடும். அதுவே நல்ல பழக்கத்தை நீ தொடர்ந்து செய்யும்போது அது நாளடைவில் உனக்கு நன்மையாக நடந்து முடியும். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம். மாறாத பக்தியோடும் தீராத பாசத்தோடும் என்னை வழிபடக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் தீர்த்து வச்சு இன்பத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்லவே. யாராவது உன்னை குறைச்சி மட்டம் தட்டி பேசும்போது நீ அமைதியாக இருப்பது தான் உன்னுடைய வீரம். அதை விட்டுட்டு பதிலுக்கு பதில் பேசி நான் தான் பெருசுன்னு காட்டுறது வீரம் கிடையாது. அதே போல யாராவது உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக அமைதியாக இருப்பது தான் உன்னுடைய விவேகம். அதை விட்டுட்டு நான் என்னை பாராட்டிட்டாங்க ஆகா ஓகோன்னு நீ துள்ளி குதிக்கவோ ஆடவோ வேண்டாம். எப்போதுமே யார் உன்னை ஏமாத்தினாலும் சரி நீ கவலைப்படாம தைரியமாக இரு. எல்லார் முன்னாலும் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஏன்னா நான் தான் உன் கூட இருக்கனே, அது போதாதா? இப்போது நீ கலங்கி நின்னதால தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். நீ ஆகாயத்துக்கு போனாலும் நடுக்கடலுக்கு போனாலும் மலையின் இடுக்கில் மறைஞ்சிக்கிட்டாலும் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் தீய செயல்களை செஞ்சவங்க அதனுடைய விளைவுகளிலிருந்து தப்ப முடியாது. அதே போல நல்ல செயல்களை செஞ்ச உனக்கும் அதற்கான நன்மைகளை தராம உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில இப்போது நடக்கிற விஷயங்களை வச்சு அவங்க கெட்டவங்க இவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துடாத. எது எப்போது எப்படி மாறும் ஏன் மாறும்னு உனக்கு தெரியாது. எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாரான ஆளாக நீ இருந்தீனா உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்திடுவேன். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ வேணாம்னு சொன்னாலும் ஒரு விஷயம் உனக்கு நல்லதுன்னா அதை நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே நினச்சி வருத்தப்படாத. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. நீ கவலைப்படுறதாலேயோ வேதனைப்படுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ துக்கப்படுறதாலேயோ துயரப்படுறதாலேயோ பயப்படுறதாலேயோ கவலைகள் உன்னை விட்டு கடந்து போக போகிறதில்ல. நீயாக அதை வெறுத்து ஒதுக்கி வச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். யாரெல்லாம் உன்னை வெறுத்தாங்களோ அவர்களை வெறுக்கக்கூட நேரமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னை எப்போதுமே ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஆளாக வேலைகளையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக வச்சுக்கோ. அப்போதுதான் வெறுப்புகளை விட்டு விலகி நேசத்தை உன்னால் காட்ட முடியும். யார் உன்னை நேசிக்கிறாங்களோ அவர்களை நேசிக்கக்கூடிய முதல் ஆளாக நீயும் இருந்துவிடு என் செல்லமே. நீ தேடுறதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கைங்கிறது நிச்சயம் நிம்மதி நிறைஞ்சதாகவே இருக்கும். நேரம் அல்லது இடம் எதுவாக இருந்தாலும் நான் எப்போவுமே உனக்காக இங்கே காத்துக்கிட்டே தான் இருக்கேன். என் அருளால்
உன்னுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் போய் உன் மனசுக்கும் அமைதி கிடைக்கும். எப்போவுமே நீ தேடி போகிற விஷயங்களை விட உன்னை தேடி வரக்கூடிய அன்பையும் விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராயிரு. உன் மனசு உடையும் போதெல்லாம் உன் கண்ணு முன்னால் வந்து நானே உனக்கு ஆறுதல் கூறி தரிசனம் தருவேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி இந்த கருப்பசாமி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன்.